குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணாய் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணாய் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்விதமா பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணாய் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆம், நாம் இன்று 1/8/24 இருக்கிறோம். புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த 31 நாட்கள் எங்களை வழிநடத்தி இதோ எங்களுக்கு உயிர் மூச்சையும் காற்றையும் எங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் நாங்கள் உண்ண உணவு உடுத்த உடை தங்க இடம் தந்து எங்களை பாதுகாத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி. இதோ நாங்கள் கண் விழித்ததை உம்மை காண செய்தமைக்காக நன்றி. இதோ இந்த புதிய மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளுமாக எங்களை ஆசீர்வதித்து வந்தது இனியும் காத்திடுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம். இதோ நாம் இன்று தினம் ஆண்டவர் நம்மை குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் நம்மை உருவாக்குகிறார். இதோ இன்றைய வாசகம் எரேமியா 18:1-6. குயவன் கையில் உள்ள களிமண் போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த குயவன் கையில் உள்ள களிமண் போல் இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்றார். குயவன் அதை செய்யும் பொழுது அது உடைந்து போனால் மீண்டும் அதை வெவ்வேறு பாத்திரமாக மாற்றி அமைப்பான். இதோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமாக நம்மை அவரவருக்கு ஏற்றபடி அவரவர் செயலுக்கு ஏற்றபடி நம்மை அவருக்கு விருப்பமான பாத்திரமாக நம்மை மாற்றி அமைக்கிறார். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 13:47-53. நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பவர் கெட்டவற்றை வெளியே எறிவார். விண்ணரசு இக்கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களுக்கும் ஒப்பான வலை. இயேசு இவற்றை சொன்ன பின் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட அனைத்து ஞானிகளும் அறிஞர்களும் புதியவற்றையும் பழையவற்றையும் வெளியே கொண்டு வரும் வீட்டு உரிமையாளருக்கு ஒப்பாவார். நாம் வெவ்வேறாக பிரிக்கப்படுவோம். நாம் நிறைய நாட்கள் நினைப்பது உண்டு, ஆண்டவர் நம்மளை எதுவுமே செய்வதில் நாம் விட்டு இருக்கிறார். இல்லை, அவர் நம்மை கண்காணித்து வருகிறார். எப்படி நேற்று முன்தினம் 2ஐயும் வளர விட்டாரோ இதோ எல்லாவற்றையும் கொண்டு சேர்ப்பார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம இதை அனுபவித்தோம். சுனாமி வந்த பொழுது எத்தனை இழப்புகள் யாராம் நாம் நினச்சி பார்த்தோமா சுனாமி வந்து? இல்லை. அதே போல் கொரோனா வந்தப்போ நம்ம நினச்சி பார்த்தோமா கொரோனா வந்து இத்தனை பேர் அள்ளி கொண்டு போகணும்னு? அப்படியே மந்த மந்தையாக அள்ளி கொண்டு போனது. அது எல்லாமே இறைவனின் செயல்தான். அவர்கள் செயலுக்கேற்ப ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வருகிறார். இதோ நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 35:14-15-16. நண்பர் போலும் உடன் பிறந்தார் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன். துக்கம் கொண்டாடுவோரை போல் வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்த பொழுது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். எனக்கு எதிராய் ஒன்று சேர்ந்தனர். யாதொன்றும் அறியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழி துரைத்தனர். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அவருடைய நண்பர் இவருக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்காரு.
ஒரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அந்த நண்பர் ஒரு மேட்டு தடுக்கி கீழே விழுறாரு. அவருடைய பழைய நண்பர்கள் அனைவரும் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். அப்போது இது பைபிளில் மட்டும் இல்லை, ரியல் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப வேதனையாகுது. அப்படியே நான் எவ்வளவோ அவர்களுக்கு நன்மை செய்தேனே, ஆனால் நான் தடுக்கி விழுந்த பொழுது அவர்கள் என்னை பார்த்து நகைக்கிறார்களே என்ற அந்த வேதனையோடு அவர் போய் ஒரு இடத்தில் உட்காருகிறார். அப்போ அவர் நண்பரே இல்லாத ஒருவர் அவரை வந்து தூக்கி எழுப்பி தேற்றி அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவரை ஆதரிக்கிறார். இதுதான் இறைவன். இறைவன் நம்மளை எல்லா நாளுமும் காத்து வருகிறார். இதோ நாம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் விவிலியத்தை, கையில் எடுப்போம் ஜெபமாலையை, அன்னையின் பெண் தூய் ஆவியின் வல்லமையோடு செல்வோம். நாம் பயணத்தை தொடர்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.